guys, welcome to PAH channel. வாங்க வீடியோக்குள்ள போறோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பாக்ஸ் தான் செய்ய போறோம். வாங்க பார்க்கலாம். அட்டையில தான் பார்ட்ஸ் செய்ய போறோம். வாங்க பாப்போம். 6 சென்டிமீட்டருக்கு வந்து 4 எடுத்துக்கோங்க. அட்டை கட் பண்ணி 4 எடுத்துக்கோங்க 6 சென்டிமீட்டருக்கு. ஏ 4ல 3 எடுத்துக்கோங்க 6 சென்டிமீட்டர் எடுத்து. 4 சென்டிமீட்டருக்கு வந்து 2 எடுத்துக்கோங்க. ஒரு தீப்பெட்டி பாட்ஸ் எடுத்துக்கோங்க எம்டி. கம் எடுத்துக்கோங்க. இது க்ளூ ஸ்டிக்கு. இது 7 ரூபா தான். கடையில் வாங்க கேட்டிங்கன்னா தருவாங்க. க்ளூ ஸ்டிக்கு 2 லப்பர் பேண்ட் எடுத்துப்போம். ஏதாச்சும் மருந்து டப்பாவில் இது மாதிரி செஞ்சுக்கோங்க. மருந்து டப்பாவில் இது மாதிரி பாட்ஸ் மாதிரி செஞ்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு செய்வோம். ஃபஸ்ட்டு என்னன்னா பாட்ஸ் செய்ய இது மாதிரி 6 சென்டிமீட்டர் எடுத்துருக்கோமா, அதை வந்து சைடில் ஃபஸ்ட்டு ஒட்டிப்போம். இது க்ளூ கன்னை சூடு பண்ணிக்கிறேன். விளக்கில் தான் சூடு பண்ணுறேன். டப்பு டப்புன்னு சூடு பண்ணுவோம். காஞ்சிட்டுனா அவ்வளோதான், முடிஞ்சிட்டு. சூடு பண்ணிட்டு டப்புன்னு வச்சுடுங்க. சூடு பண்ணிட்டு வச்சுடுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிப்போம். கையில் தான் ஒட்டிடும், கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே பண்ணுங்கள். அடுத்து 4 சென்டிமீட்டருக்கு சொன்னால் பார்த்தீங்களா, 4 சென்டிமீட்டருக்கு அது வந்து அப்படி சைடில் ஒட்டிக்கணும். 4 சென்டிமீட்டருக்கு வச்சோம்ல, அது சைடில் அப்படி ஒட்டிப்போம். சரிங்க. நல்லா சைடில் தான் கேப் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. சைடில் கேப் இல்லாமல் ஒட்டிக்கோங்க. அடுத்த 4 சென்டிமீட்டர் எடுத்தோம் தெரியுமா, அது இது மாதிரி ஒட்டிக்கோங்க. எங்கிட்ட க்ளூ கன் இல்லை, அதனால நான் வந்து க்ளூ ஸ்டிக்கை மட்டும் உருக்கி பண்ணுறேன். நல்லா ஒட்டிக்கோங்க, நல்லா ஒரு கேப்பு கூட இல்லாமல். நல்லா கேப் இல்லாமல் நல்லா ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக. அடுத்தது என்னென்னா, இது மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்க சொன்ன தெரியுமா, இருங்க வரேன். இது மாதிரி டப்பா இருக்குல்ல, அதில் வந்து இது மாதிரி ஒரு மணி எடுத்துக்கிட்டு அது உள்ளார நூல் கோத்துக்கோங்க. கோத்துக்கிட்டு இதில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த ஓட்டையில் விட்டுருங்க.
இந்த நூலில் அப்படியே போட்டுப்போம், கோத்துப்போம். இந்த நூலில் அப்படியே கோத்துக்கோங்க, இந்த ஓட்டை போட்டு கோத்துக்கிட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போடுறீங்களோ இல்லையோ, முடிச்சு போட்டாலும் பரவாயில்ல, இந்த க்ளூவை நல்லா அப்படி ஒட்டிக்கலாம். இந்த க்ளூவை நல்லா அப்படி சைடில் வேணால் ஒட்டிக்கோங்க, வெளியே வராமல் இருக்க. இந்த க்ளூ கன் இல்லாதனால தான் நான் அப்படி உருக்கி பண்ணுறேன். அது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அடுத்தது என்னென்னா, இந்த தீப்பெட்டி இருக்குது தெரியுமா, இந்த தீப்பெட்டியை வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. அதில் இந்த சாஃப்ட்னர் இருக்குல்ல, எப்படி நான் ஃபஸ்ட்டு நான் உங்களை சொல்லிடுறேன். இப்படி வந்து க்ளூ கன்னால் அது ஒட்டிப்போம். ஃபஸ்ட்டு க்ளூ கன்னால் ஃபஸ்ட்டு ஒட்டிப்போம். க்ளூ கன்னால் நல்லா ஒட்டிப்போம். நல்லா ஒட்டிப்போம். அடுத்தது வந்து இந்த ஓட்டை இருக்குது தெரியுமா, சாஃப்ட்னர் ஓட்டை, அதில் வந்து ஒரு ஓட்டை போட்டுப்போம். இருங்க, இது மாதிரி ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அடுத்து இதை மூடிக்கோங்க. மூடிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த க்ளூ கன் இருக்குது தெரியுமா, நம்ம ஒரு டப்பா செஞ்சோம்ல, அதை பேக் சைடில் இந்த ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு டப்பு டப்புன்னு ஒட்டிடுங்க, இல்லைன்னா காஞ்சிட்டுனா அவ்வளோதான். காயாமல் ஒட்டிடுங்க. ஐயோ தப்பாக பண்ணிட்டேன். இது ஒட்டக்கூடாது, மன்னிச்சிடுங்க. இது ஒட்டக்கூடாது. இதை ஒட்டக்கூடாது. பரவாயில்ல, இதெல்லாம் மிஸ்டேக் இருக்கிறது தான், பார்த்துப்போம். தெரியாமல் நான் ஒட்டி போட்டேன். ஒட்டக்கூடாது, இது இழுத்து போடுற மாதிரி. இதை தான் ஒட்டணும். சாரி, மன்னிச்சிடுங்க. இதை வந்து ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிக்கோங்க. அடுத்தது மெயினான விஷயம் என்னென்னா, ஒட்டிக்கிட்டோமா, இது மேலே க்ளூ கன் வச்சு ஒட்டிக்கோங்க. இது மேலே இது நல்லா பார்த்து ஒட்டிக்கோங்க. நல்லா பார்த்து ஒட்டிக்கோங்க. பார்த்து ஒட்டிக்கோங்க. இந்த க்ளூ ஸ்டிக்கு வந்து 7 ரூபா தான், வாங்கிக்கோங்க. 7 ரூபா தான், காசு சேர்த்து வாங்கிக்கோங்க.
இது முடிய போது கையில் சுட்டுறோம், பார்த்துக்கோங்க. ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோம். அடுத்தது என்னன்னா, இது மாதிரி இந்த சைஸை கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. இது எது தெரியுமா, இதில் ஒட்டிக்கோங்க. இருங்க, அந்த அது மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிக்கிட்டு இந்த சைட்லேயும் கொஞ்சம் ஒட்டிக்கோங்க. நல்லா ஒட்டிக்கோங்க ஸ்ட்ராங்காக. அடுத்தது என்னன்னா, பாதி வேலை முடிஞ்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் கிரையான்ஸ் ஏதாச்சும் வச்சோன்னா அப்படியே உருண்டிட்டு வந்துடும் தெரியுமா, அது வராமல் இருக்க இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இதை வந்து இப்படி கொஞ்சம் மேலே வச்சு இந்த ஒட்டிக்கோங்க பார்த்து. இருங்க, பார்த்து ஒட்டிக்குவோம். மீதி உள்ள பாக்கி இருக்குது தெரியுமா, அதை கட் பண்ணிப்போம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிப்போம், நல்லா ஸ்ட்ராங்காக. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிப்போம். அடுத்தது என்னன்னா, இது மாதிரி ஏதாச்சும் ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இது பின்னாடி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சொல்கிறேன், இருங்க. இந்த சைடில் கொஞ்சமாக ஒட்டுக்கோங்க. டப்புன்னு ஒட்டிடுங்க காயறக்குள்ள. காயறக்குள்ள ஒட்டிக்கணுங்க. சைடில் காயறக்குள்ள ஒட்டிக்கோங்க சைடில். இங்கே வந்து ஒரு லப்பர் பேண்ட் போடணும், இருங்க. இந்த லப்பர் பேண்ட் இருக்குது தெரியுமா, அது வந்து எப்படின்னா,
லப்பர் பேண்டை வந்து பார்த்து ஒட்டிக்கோங்க. சூடு ஒட்டிட போகுது கையில், சுற்றுற போகுது கையில், பார்த்து ஒட்டிக்கோங்க. க்ளூ ஸ்டிக்குனா 7 ரூபா தான். க்ளூ ஸ்டிக்கு 7 ரூபா தான், வாங்கிக்கோங்க. இதெல்லாம் காய விட்ருங்க. நல்லா காய விடுங்க. நல்லா காயட்டும். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்க வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிப்போம், ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறக்காக. ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிட்டோம். அதெல்லாம் காயிட்டோம். இதில் என்னன்னா, இதில் கொஞ்சம் க்ளூ ஸ்டிக் இருக்குது தெரியுமா, அதை வந்து இதில் ஒட்டிக்கோங்க. ஒரு மாதிரி ஏதாச்சும் போல்டு மாதிரி, போல்டு இல்லை ஆணி ஏதாச்சும் ஒட்டிக்கோங்க. இங்கே சைல் இங்கே இருக்கு, இங்கே ஒட்டுறோம் பாருங்கள். நல்லா ஒட்டிக்கோங்க, நல்லா ஸ்ட்ராங்காக. நல்லா காய விட்டுருவோம். காயட்டும். இது நல்லா காய விட்டுருவோம். நான் வந்து திருவாரூரில் இருக்கேன். இப்போ வந்து இதில் சில பேருக்கு உங்களுக்கு டவுட்டும் இருக்கும், இது என்னன்னா பார்ட்ஸ். இதில் என்ன பிசுன்னு வச்சுக்கோங்களேன், லப்பர் பேண்ட் இருக்கா, இதை எடுத்துகிட்டு மூடிக்கலாம். இதை எடுத்துகிட்டு மூடிக்கலாம். அடுத்தது வந்து என்ன பண்ணலான்னா, இது திறந்துக்கிட்டு பாருங்கள். உள்ளார எவ்வளோ ப்ளேஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து க்ரையான், எதுக்கு நான் இதை போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இதை விட்டுட்டோன்னா கீழே விழுந்துடும் தெரியுமா. க்ரையான்ஸ் இருக்குது, கெட்ச் இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்படி இறக்கிட்டு இப்படி கொட்டிக்கலாம். இதை இறக்கிக்கிட்டு அடுத்து அதே மேலே போயிடும். அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இது செஞ்சிடலாம். கீழே ஒரு ட்ரா மாதிரி இருக்கும், அதுட்டு இழுத்திங்கன்னா அதில் ஏதாச்சும் சீக்ரெட் விஷயம் ஏதாச்சும் வச்சுக்கலாம். இங்கேனா சைடில் தீப்பெட்டியில் என்னடா சாஃப்ட்னர் போட்டிங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இதை நம்ம வந்து அப்படி சீவிக்க தான், இப்படி சீவிக்க தான், சீவை தான் வச்சுருக்கோம். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய். பாய். தேங்க்யூ.